இப்போ நிறைய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பயந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் ஃபேட்டி லிவர். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றோம். யாரை பார்த்தாலும் டாக்டர் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு வெரி வெரி சிம்பிளான பதில், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். என்ன டாக்டர் அப்படின்னா, ஆமா, எதுவுமே பண்ணாம நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்ப குறைச்சிங்கனாவே ஃபேட்டி லிவர் போயிடும். ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணீங்கனாலும் ஃபேட்டி லிவர் போயிடும். வேற அதுக்கு நீங்க ஸ்பெசிபிக் மெடிசின்ஸே எடுக்க வேண்டாம். ஃபேட்டி லிவர்ல கிரேட் அதிகமாகத்தான் மெடிசின்ஸ் எடுக்கணும். அதை இக்னோர் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு அது லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். நான் சொல்றது இந்த ப்ராசஸ் எல்லாமே பல வருடங்கள் ஆகும். ஸோ அதனால யாராவது ஒரு ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஜஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும் பட்சத்தில் டூ எக்ஸசைஸ், அவாய்ட் ஃபேட்டி ஃபுட். மெடிசின்ஸ்க்கு எந்தவித பைசா செலவு பண்ண வேண்டாம். உங்களுடைய லிவர் ஹெல்த் உங்க கையில தான் இருக்குது. அவாய்ட் ஃபேட்டி ஃபுட், ஹேவ் குட் எக்ஸசைஸ். ஃபேட்டி லிவர் காணாம போயிடும்.